புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதையின் தொடர்ச்சியாக சீனி மோகன் அவர்களின் சிறுகதைகள். முதல் கதையாக அறைக்குள் ஓர் அறை. குறுக்கே நெடுக்க போகிற எவனை பார்த்தாலும் 4 அறை கொடுக்க வேண்டும் போலிருந்தது. எவ்வளவு நாட்களுக்குத்தான் என்னை இந்த அறையிலேயே சிறை வைத்திருக்கப் போகிறார்கள்? இங்கு வந்து சேர்ந்து 20 நாட்கள் ஆகிவிட்டன. நான் அறை பைத்தியமாம். வந்த 4-5 நாட்களுக்கு ஒரே உறவினர் பட்டாளம். மற்ற நோயாளிகளுக்கு கொண்டு வருவதைப் போலவே ஆரஞ்சும் காய்ந்த ரொட்டி துண்டும் கொண்டு வந்து கொடுத்து, கவலைப்படாதீர்கள் ராமு, சீக்கிரம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் வேறு சொல்லிவிட்டு போனார்கள். வந்த ஒவ்வொருத்தியையும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொண்டு 4 அறை கொடுத்திருக்க வேண்டும். என்ன இப்போது அறை என்று சொல்பவனெல்லாம் 3/4 என்றோ முழுசு என்றோ சொல்லி இருக்க போகிறான். சொல்லட்டுமே. அறை யார்? அறை யார்? 3/4 யார்? முழுசு என்று தீர்ப்பு சொல்ல இவர்கள் யார்? வந்து போனவர்கள் மட்டுமல்ல, இந்த நர்ஸுகள் செய்யும் அட்டகாசம் இருக்கிறதே. எப்படி ஒரு மனநல மருத்துவமனையில் மனசே என்னவென்று தெரியாதவர்களை வேலைக்கு வைத்து கொள்கிறார்கள்? இந்த சீதாவையும் கீதாவையும் ராதாவையும் 4 அறை கொடுத்தால் என்ன? அவர்கள் என்னை பார்த்து இழிக்கும் இழிப்பு இருக்கிறதே. அவர்களை பார்த்தால் நான் பைத்திய மாதிரி இருக்கிறது. என்ன இழிப்பு வேண்டி கிடக்கிறது? பைத்தியக்காரனை பார்த்து சிரிப்பது போல. இதில் வேறு அந்த கீதா என்மேல் மிகுந்த உரிமை எடுத்துக்கொள்கிறதாம். வீட்டிலிருந்து சாப்பாடு வந்தவுடன் கீதா வந்துவிடும். கேரியரை திறந்து எல்லாவற்றையும் வாசனை பிடித்துவிட்டு வாளை குலைக்கும். நான் கவனிக்கிறேன் என்று தெரிந்துவிட்டால், இதோ பாருங்கள் மிஸ்டர் ராமு, ஒன்றையும் வீணாக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட வேண்டும். நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாமா என்று நேராக கேட்டிருந்தால் நானும் தாராளமாக கொடுத்திருப்பேன். எனக்கு 2 வாழைப்பழம் போதும். அப்படியும் கேட்காது. சில பேர் இப்படித்தான். எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு தூரம் வாழ்க்கையை அனுபவித்தாலும், எவ்வளவு வாகாய் வீட்டில் சாப்பிட்டாலும் மனசு வீட்டு சாப்பாட்டில் தரிக்காது. எங்காவது வெளியில் சாப்பிட்டால்தான் மனசு ஆறும். இந்த கீதா அந்த ரகம் போலும். இன்று வீணாக்கக்கூடாது என்று அது உபதேசம் செய்தது. அதை சீண்டுவதற்காக அறைவேன் என்று சும்மா கையை ஓங்கினேன். அவ்வளவுதான். டாக்டர் டாக்டர், அந்த ராமு பைத்தியம் என்னை அடிக்கிறது என்று லபோ லபோ என்று கத்திக்கொண்டு வெளியே ஓடிற்று. மனசுக்குள் முதலிலும் பிறகு சத்தம் போட்டு சிரித்தும் கொண்டேன். எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று டாக்டர் கேட்டுக்கொண்டே புன்னகையுடன் உள்ளே நுழைந்தார். சதானந்தன் கீதாவின் சாப்பாட்டு ஆசை கதையை சிரித்து கொண்டே விளக்கமாக சொன்னதை கேட்டு டாக்டரும் பலமாக சிரித்தார். உங்களுக்கு நல்ல கற்பனை உணர்ச்சி இருக்கிறது. உங்கள் கற்பனையை அழகாக சொல்லவும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் கீதாவுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது. பணம், பேர், புகழ், பதவி என்று ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிடிப்பு. இவளுக்கு அதெல்லாம் இல்லை. விதவிதமாக சாப்பிட வேண்டும், வித்தியாசமாக உடுத்த வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும். ஆனால் இது போன்ற எந்த பிடிப்பும் இல்லை என்பதுதான் உங்களுடைய பிரச்சனை. அதனால்தான் அவள் இங்கு நர்ஸாகவும் நீங்கள் நோயாளியாகவும் இருக்கிறீர்கள். டாக்டரின் பேச்சை நான் முழுமையாக கவனிக்கவில்லை. மிகவும் யோசித்துத்தான் சொல்கிறேன். முதல் 2 வாக்கியங்கள் தான் நன்றாக நினைவிருக்கிறது. எனக்கு நல்ல கற்பனை உணர்ச்சி இருக்கிறது. கற்பனையை அழகாக சொல்லத் தெரிகிறது. மீண்டும் பழைய நிகழ்ச்சிகளை யோசித்து பார்த்தேன். நிர்மாண பொறியியல் டிப்ளமா முடித்த பின் பல நேர்முக தேர்வுகளுக்கு சென்றேன். ஒரு தேர்வில் சினிமா கதையாசிரியனைப் போல உட்கார்ந்திருந்த ஒரு ஜிப்பாக்காரன் கேட்டான், ஜான் கீட்ஸை தெரியுமா? தெரியும். யார்? நான் இல்லை. எல்லோரும் சிரித்தார்கள். ஜிப்பாக்காரன் முகம் சிவந்தது. அவனுடைய ஏதாவது கவிதையை சொல்ல முடியுமா? நான் ஆங்கில இலக்கியம் படிக்கவில்லை, ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் படித்தேன். மீண்டும் எல்லோரும் சிரித்தபோது ஜிப்பாக்காரன் மிகுந்த கோபமடைந்தான். கேட்கும் கேள்விகளுக்கு நேராக பதில் சொல்ல வேண்டும், தெரிந்ததா என்று ஆங்கிலத்தில் சொன்னான். என்ன கேட்கிறீர்கள்? வீடு கட்டுவதற்கும் பாலம் கட்டுவதற்கும் நான் ஆங்கில கவிதை படிக்க வேண்டுமா? செங்கலின் தரம், சிமெண்டின் தரம், இரும்பின் தரம், நீரின் அளவு, கட்டிடத்தின் அமைப்பு ஆகியவற்றை பற்றி உங்களுக்கு கேட்க தெரியாதா? நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருந்தால் நான் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்நேரம் ஆங்கில பாடம் நடத்தி கொண்டிருப்பேன். தவறு தம்பி, உன் கற்பனை உணர்ச்சியை சோதித்து பார்த்தேன். கட்டிடக்கலைக்கு கற்பனை உணர்ச்சியும் அழகியல் அறிவும் அவசியம். அதில் நீ பூஜ்ஜியம். அடப்பாவி, என்னை பார்த்தா பூஜ்ஜியம் என்கிறாய்? நீ நாசமா போக. மனசுக்குள் திட்டிக்கொண்டு வெளியேறினேன். இந்த அடிக்க வேண்டும்.
அறைய வேண்டும் என்ற எண்ணம் கிட்டத்தட்ட அப்போதுதான் தோன்றியது. அந்த இன்டர்வியூவிற்கு பிறகு வெள்ளை ஜிப்பா போட்டவனையெல்லாம் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இந்த எண்ணத்தை பொருட்படுத்தவில்லை. வேறு ஒரு அலுவலகத்தில் ஃபீல்ட் சூப்பர்வைசர் என்ற வேலை கொடுத்துவிட்டு கிளார்க் வேலை வாங்கி கொண்டிருந்த போது டை கட்டிக்கொண்டு ஹிட்லர் மீசை வைத்துக்கொண்டும் மேனேஜர்களை எல்லாம் அறைய வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாகியது. இந்த வேலையை உதறிவிட்டேன். வீணாக அந்த மேனேஜரும் முதலாளியும் அறைவாங்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணம் யாருக்கு புரியவில்லை? குறிப்பாக அப்பாவுக்கு புரியவே இல்லை. வழக்கமாக எல்லா வாலிபர்களுக்கும் கிடைக்கும் தண்டச்சோறு, தடிமாடு, சாப்பாட்டு ராமன் பட்டங்கள் எனக்கும் கிடைத்தது. எனக்கு சாப்பாடு போட்டதற்காகவும் அப்ளிகேஷன் போட அவ்வப்போது உதவி செய்ததற்காகவும் அம்மாவுக்கு நிறையவே பலன் கிடைத்தது. அப்போது தோன்றியது, இந்த அப்பாக்களை எல்லாம் அறைய வேண்டும், நன்றாக பலார் பலார் என்று அறைய வேண்டும். 6 மாதம் வேலைக்கு போகாமல் சுற்றி சுற்றி வந்தேன். செந்திலை சந்தித்தேன், குமாரை சந்தித்தேன், செல்வனை சந்தித்தேன், சபாவை சந்தித்தேன். தொடர்ச்சியாக வேலை வேலை என்று அலைந்தும் கிடைக்காததால் அநேகமாக செந்தில், குமார், செல்வம், சபா எல்லோருமே தங்கள் குடும்ப தொழிலான விவசாயத்தை செய்ய தொடங்கி இந்தியாவின் முதுகெலும்பானார்கள். குமாரின் அப்பாவை அடிக்கடி பார்ப்பேன். குமாரை இப்போதெல்லாம் பார்க்கவே முடிவதில்லை. கிராமத்தை விட்டு வெளியே வருவதே இல்லை. ஏதாவது வாங்க வேண்டுமென்றால் கூட அவன் அப்பா தான் நகரத்திற்கு வந்தார். என் அப்பா ஒரு நாள் அவரிடம், குமார் என்ன செய்கிறான் என்று கேட்டான். வேலை எதுவும் கிடைக்கல, சும்மா தான் விவசாயம் செய்கிறான். பாவம், இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ எப்படியோ பொழைச்சா சரி. இது என் அப்பா. அட பாவிகளே, மேற்கு நாடுகளில் 5 ஆண்டுகளும் 10 ஆண்டுகளும் மேற்கல்வியும் ஆராய்ச்சியும் செய்து விவசாயம் செய்து கொண்டிருப்பவனையெல்லாம் முட்டாள்கள் என்றா நினைத்தீர்கள்? சும்மா விவசாயம் செய்கிறானாம். விவசாயம் செய்வதை கேவலமாக நினைப்பவனையெல்லாம் அறைய வேண்டும். அதை ஆமோதிப்பவனையும் பலார் பலார் என அறைய வேண்டும். விருப்பம் இல்லையெனில் ஏன் செய்ய வேண்டும்? விருப்பமும் ஈடுபாடும் இல்லாமல் மனிதன் ஓர் காரியத்தை செய்தால் அது உருப்படுமா? இங்கு பிழைப்புதான் முக்கியம். பிழைப்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்பா அப்படி சொல்வது நீ எதற்கும் லாயக்கில்லை என்று என்னை குத்தி காட்டத்தான். போயா போ, நீயே உன் அலுவலகத்தையும் பிழைப்பையும் கட்டி கொண்டு அழு. விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எண்களை கூட்டு, கைகட்டி நில், பல்லை காட்டு, எலும்பை கடி. எதையும் சொல்லவில்லை, நினைத்து கொண்டேன். ஒரு வழியாக நிர்மாண பணிகளில் ஈடுபடும் ஒரு அலுவலகத்திற்கு வேலைக்கு சேர்ந்தேன். சம்பளம் ஒப்பீட்டளவில் குறைவு இருந்தாலும் வேலை விருப்பத்திற்குரியதாக இருந்தது. காலை 9 மணி முதல் 1 மணி வரை ஒரு கட்டிடம் கட்டும் இடத்தில் மேற்பார்வை பணி. மதியம் 2 முதல் 5 வரை அலுவலகத்தில் மறுநாள் வேலைக்கான தயாரிப்பு பணிகள். நாளடைவில் மாலை 5 மணி வரை கட்டிடம் கட்டும் இடத்தில் இருந்துவிட்டு 6 மணிக்கு அலுவலகம் வந்து 9 மணி வரை வரைபடம் தயார் செய்ய வேண்டி வந்தது. டைப் செய்ய சொன்னார்கள், ஃபைல் பார்க்க சொன்னார்கள், ஒழுங்குபடுத்த சொன்னார்கள். இங்கிருக்கிற கிளார்க்குகள் என்ன செய்கிறார்கள்? நான் ஒரு சூப்பர்வைசரா, இந்த கம்பெனியின் பங்குதாரரா, மேனேஜரா, அல்லது ஆயிரக்கணக்கில் சம்பளம் தருகிறார்களா? வாங்கடா வாங்க, நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் என்பதற்காக என்னை புன்னகை மன்னன், அதாவது இளித்தவாயன் என்றுதானே நினைத்தீர்கள்? இப்போது என்னை போல் எந்த நேரத்திலும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் என்பதற்காக தினமும் 13 மணி நேரம் வேலை வாங்கும் நிர்வாகிகளையும் அதற்காக நிர்வாகிகளுக்கு ஊக்கத்தொகை தருகிற முதலாளிகளையும் பலார் பலார் என்று அறைய வேண்டும் என்பதில் ஆர்வம் அதிகமாகியது. வாலிப பருவத்தை பற்றி இவ்வளவும் சொன்ன பிறகு காதலை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? மாலை நேரத்திலும் கடுமையாக உழைத்ததனால் மறுநாள் பணிக்கு வருவது மிகவும் கஷ்டமாக இருந்தது. 1 மாதத்திற்கு குறையாமல் ஒர்க்ஸ் மேனேஜரிடம் ஒரு எழுத்தர் அல்லது தட்டச்சருக்காக மன்றாடிய பிறகு மாலை 5 மணி முதல் 6:30 வரை ஓவர் டைம் கொடுத்து கல்பனாவை அலுவலகத்தில் அமரச் செய்தார். ஆரம்பத்தில் நான் வரைபடத்தை பார்த்து 6:30 வரை அவளுக்கு வேலை கொடுத்துவிட்டு பின்னர் 7:30 வரை என்னுடைய வேலையை தொடர்ந்தேன். கல்பனாவின் 1.5 மணி நேர ஓவர் டைமால் என்னுடைய 1.5 மணி நேரம் மீதமாகியது. 7:30க்கு பூட்டிக் கொண்டு வெளியேறத் தொடங்கினேன். அவள் ஒன்றும் அவ்வளவு எடுப்பான தோற்றமுடைய பெண்ணில்லை. இருந்தாலும் 20 வயது பெண், நான் 22 வயது பையன். நாட்கள் செல்ல செல்ல நான் சொல்லாமலே வரைபடத்தை பார்த்து குறிப்பெழுதி என்னுடைய மறுநாள் வேலைகளுக்கான தயாரிப்பிலும் உதவி செய்து மேலும் 3/4 மணி நேரத்தை மிச்சப்படுத்தினாள். இப்போது தோன்றுகிறது, காதலிப்பது போன்ற அபத்தங்களெல்லாம் ஓய்வு நேரம் அதிகமாக கிடைப்பதனால்தான் ஏற்படுகிறதோ என்று. செய்வதற்கு ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருந்தால் காதல் எப்படி வருமா? அவள் அறியாமல் எப்படி நான் அவளை கவனித்து கொண்டிருந்தேனோ அதேபோல் நான் அறியாமல் என்னை அவள் கவனித்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் கண்கள் சந்தித்த போது வாலிப குறும்பில் முறுவலித்து கொண்டோம். இப்படியாகத்தான் தொடங்கி அவள் மேல் ஒரு
பைத்தியமே பிடித்து விட்டது. மாலை தயங்கி தயங்கி முன்னால் வந்தாள். என்ன கல்பனா? பரவாயில்லை சொல். வீட்டில் திருமணத்திற்கு நிச்சயம் செய்து விட்டார்கள். நீ என்ன சொன்னாய்? என்ன சொல்வது? ஓரிரு வருடம் தள்ளி போட முயற்சிப்பது. ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்போது என்ன செய்வது? நீங்கள் என்னை மறந்து விடுங்கள். விளையாடுகிறாயா? வேறு வழியில்லை, மறந்து விடுங்கள். மறப்பதற்கா விரும்பினோம்? ராமு, நானும் உங்களுக்கு சமமாக விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்கும் நிலையை இன்னும் பல வருடங்களுக்கு எய்த மாட்டீர்கள். எவ்வளவு காலம் பொறுத்திருக்க முடியும்? உலகத்தில் ஏதாவது ஒரு பருவத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் காதலிக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோருடைய காதலும் நிறைவேறிவிட்டால் பின் எந்த பிரச்சனையும் இருக்காதே. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாளை முதல் நான் வரமாட்டேன். வீணாக மனதை குழப்பிக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் என்றாவது ஒரு நாள் நண்பர்களாக சந்திக்கும் போது நாம் சிரித்து பேச வேண்டும். ஹலோ சொல்லி கொள்ள வேண்டும் என்று போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக போய்விட்டாள். அடிப்பாவி, உன்னை நம்பி காதலில் இறங்கினேனே, என்ன சொன்னாய்? சொந்தமாக முடிவெடுக்கும் நிலையை இன்னும் பல வருடங்களுக்கு எய்த மாட்டேன் என்றா? என்னை என்ன நினைத்து விட்டாய்? பெற்றோரின் அடிமை என்றோ? இன்றே வீட்டை காலி செய்துவிட்டு வெளியே வருகிறேன். ஓர் அறை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை சுயமாக சுதந்திரமாக முடிவு செய்து கொள்கிறேன். அப்போது நம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வாயா? மறுநாள் மாலை துணிவாக அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் அப்பாவிடம் அறிமுகப்படுத்தி கொண்டேன். பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்துவிட்ட பெருமிதத்துடனேயே பேசினார். காஃபி கொடுத்து உபசரித்தார். பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதை தன் வாழ்வின் இறுதி லட்சியம் என்ற தொனியில் பேசினார். அட முட்டாள், நடுத்தர வர்க்கியே! அந்த பாவியும் வந்தால் தன் அப்பாவின் முன்னால் தன் திருமணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று வற்புறுத்திவிட்டு சீக்கிரமே உள்ளே சென்று விட்டாள். பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு சிறிது தீர்த்தம், அதுதான் ஐயா மனத்தின் வலிக்கான அருமருந்து, சாப்பிட்டு விட்டு சத்தம் போட்டு உலகே மாயம், வாழ்வே மாயம் என்று பாடிக்கொண்டே சத்தம் போட்டு சிரித்தேன். சண்டாளி, ஏமாற்றி விட்டாள். இளம் பெண்களையெல்லாம் கூப்பிட்டு இரண்டு அடி இடைவெளியில் என் முன்னால் நிற்க வையுங்கள். எல்லோரையும் மறைய வேண்டும், எல்லோரையும். அதன் பின் எனக்காக நான் பாஞ்சாலியையோ சீதையையோ கண்ணகியோ தேடி போகவில்லை. திரும்பி பார்த்தாலும், அதாவது தலைகீழாக அதே என்னை காட்டுகின்ற வாட் 69 தான். அலுவலகத்தின் இடையில் ஏற்பட்டவற்றை சொல்லவில்லையே. கல்பனா போன பின் எனக்கு உதவிக்கு யாரையும் போடவில்லை. மீண்டும் இரவு 9 மணி வரை ஒரு நாள் மேனேஜரிடம் உதவியாளர் இல்லாமல் என்னால் பணியாற்ற முடியாது என்று உறுதியாக சொன்னபோது ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்தான். புரிகிறதையா? ஆண் உதவியாளராக இருந்தால் பரவாயில்லை, பெண் தேவையில்லை. பெரிதாக சிரித்தான். பேசாமல் வெளியேறினேன். சந்தர்ப்பம் தெரியாமல் சத்தம் போட்டு சிரிப்பவனையெல்லாம் அழைத்து வந்து 4 அறை பல மாதங்களுக்கு உதவியால் போடவே இல்லை. பார்த்தேன். நண்பர் வாட் 69ஐ அலுவலகம் வரை துணைக்கு அழைத்து வந்துவிட்டேன். அவர் வந்த பிறகு இரவு நேரங்களில் கூட பல நாட்கள் அலுவலகங்களிலேயே தங்கிவிட்டேன். ஒரு நாள் காலை நிர்மாண பணி செய்யும் பகுதிக்கு புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தேன். பியூன் வந்து முதலாளி கூப்பிடுவதாக அழைத்தான். ஓ, அப்படி ஒருவன் இருக்கிறானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராமு, கூப்பிட்டீர்களாமே? உட்கார். நமது அலுவலகத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் தெரியுமா? உங்களை சேர்த்து ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒர்க்ஸ் மேனேஜர் இருவரையும் சேர்க்காமல் 27 பேர். ஏன், அவர்கள் இருவரும் அந்த கம்பெனியில் பணியாற்றவில்லையா? அவர்களை நான் பார்த்தே பல மாதங்கள் இருக்கும் என்று தோன்றுகிறது. அலுவலகத்தில் கேட்டால் ஒர்க் சைட்டுக்கு சென்றிருப்பதாகவே எப்போதும் பதில் கிடைக்கிறது. வேலை நடக்கிற 4 இடங்களிலும் எங்கு கேட்டாலும் மற்ற 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை சொல்வார்கள். இங்கு உழைக்கிறவன் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், ஓய்வெடுப்பவன் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். டீ சாப்பிடு. நன்றி. நான் இங்கு வந்ததிலிருந்து 1 வருடத்திற்கு மேலாக தினம் 13 மணி நேரம் வேலை செய்கிறேன். இடையில் ஒரு 3 மாதம் உதவிக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்தீர்கள். பிறகு அதுவும் கிடையாது. எனக்கு எவ்வளவு சம்பளம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நோட்டு புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டே என்றார். உள்ளே அலுவலக மேலாளர் வந்தமர்ந்தார். இந்த சம்பளத்திற்கு நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்வதே அதிகம். அலுவலக மேலாளன், முதலாளியுடன் பேசி கொண்டிருக்கிறாய் என்பது நினைவிருக்கிறதா என்றான். நீ எனக்கு எதையும் நினைவுபடுத்த வேண்டாம் என்று ஒருமையில் சட்டென்று சொல்லிவிட்டேன். நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் தண்ணியிலேயே கரைக்கப் போகிறாய். உனக்கு எதற்கு சம்பள உயர்வு? அதை நடுவில் இருக்கிற எலும்பு துண்டுகள் சொல்ல வேண்டாம். முதலாளி சொல்லட்டும். முதலாளி எனக்கு சாதகமாக சொல்ல மாட்டான் என்பது எனக்கு தெரிந்தது தான். இருந்தாலும் இடையில் இவன் யார்? ஒரு மயான அமைதி. நானே பேசினேன். நான் சம்பாதித்து குடிப்பேன், எது வேண்டுமானாலும் செய்வேன். வீட்டில் பெண்டாட்டியை விட்டுவிட்டு அலுவலகத்தில் ஸ்டெனோ சாந்திக்கு மடியில் உட்கார்த்து வைத்துக்கொண்டு மல்லிகைப்பூ வேண்டுமானாலும் வைத்து விடுவேன். வாயை மூடுடா நாயே. அவ்வளவுதான். அடுத்த சில வினாடிகளில் அலுவலக மேலாளன் வாயில் ரத்தம் முழுக அரை மூலையில் கிடந்தான்.
என் தலையில் டமார். கையால் தலையை பற்றி கொண்டு திரும்பி பார்த்தபோது முதலாளி ஹாக்கி ஸ்டிக்கை மறுபடியும் ஓங்கிக் கொண்டிருந்தான். பேச்சு குரல் கேட்டு நினைவுகளிலிருந்து மீள்கிறேன். டாக்டர் சதானந்தம் மற்றொரு சோடா புட்டி கண்ணாடிக்காரருடன் உள்ளே நுழைகிறார். இவர்தான் மிஸ்டர் ராமு. ஹலோ. இவர் மனநல மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மேதை. டாக்டர் சித்தார்த்தன். கைகுலுக்கிவிட்டு நீண்ட நேரம் சிந்தித்த களைப்பில் படுத்து கொண்டேன். இப்படியே இந்த அறையில் இருந்தால் அரை பைத்தியம் அல்ல, அரை பைத்தியமாகி விடுவேன். என்னுடைய கேஸ் ஹிஸ்டரியை புதியவர் படித்து கொண்டிருந்தார். உங்கள் அப்சர்வேஷன் ரொம்ப சரி. தன்னை யாராவது தாக்கி விடுவார்களோ என்ற பயம்தான் தாக்க வேண்டும் என்ற உணர்வை மனிதனுக்கு தோற்றுவிக்கிறது. இது மன அழுத்தம்தான், ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் மனதுக்கு. சதானந்த் பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார். நான் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தேன். இந்த அறைக்குள் ஓர் அறை. சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திக்கலாம்.